காலை நேரங்களிலும் மீண்டும் நம்மோடு பேசுகிறார். சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவரும் இருக்கிறார், எல்லா தேவைகளிலும் பயப்படத்தக்கவருமாக இருக்கிறார். இங்கே ஒரு வசனம், அவர் சோத்தரிக்கப்பட்டவர், அதாவது துதிகளுக்கு ஆத்திராக இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவைகள் என் துதியை சொல்லி வருவார்கள். யோசுவாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாள் எரிகோவை சுற்றி 7ஆம் நாள் அவர்கள் துதித்து ஆர்ப்பரிக்கும் போது இரட்டிப்பான கட்டப்பட்ட அந்த சுவர் அலங்கங்கள் தகர்க்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதித்தால் 1 மணி நேரம் நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் வாய்க்குள் இருக்கிற சுற்றி இருக்கிற எரியோ கோட்டைகளை, தடைகளை, முன்னேற முடியாத காணப்படுகிற தடைகளை முற்றிலுமாக மாற்றுகிறார். யோசுபாத்தின் நாட்களில் கூட எதிரிகள் யுத்தத்துக்கு வரும்போது அவன் தேவ சமூகத்தை பாடி உபவாசித்து அவன் துதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்தார்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அங்கே துதிக்கும் போது உங்களுக்கு எதிராக செய்கிறவர்கள் அவர்களுக்குள்ளாகவே அவர்களே ஒன்று கொண்டும் பிரச்சனை உண்டாக்கி உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் அழிந்து போவார்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் கர்த்தரை துதிகளுக்கு பார்த்திருக்கிற தேவனை துதிக்கும் போது சடுதியாய் தேவனுடைய வல்லமை வந்து கதவுகள் தானாக திறவுண்டு, கையில் கட்டப்பட்ட விலங்குகள் தானாக கடந்து உருண்டு, அங்கே இருக்கிற சிறைகளுடைய அனைத்து கடந்து உருண்டு விடுதலை பெற்றதை போல் இன்றைக்கு விசுவாசிக்கிற தேவ இப்பொழுதே மேலே வல்லமை இறங்குது. அத்தனை கட்டுகளை உடைக்கிறார். உங்களுக்கு எதிராக போராடுகள் அவரையே யுத்தம் செய்கிறார். சகல தடையாக இருக்கிற எரியோ கோட்டைகளை அவர் தகர்த்து போடுகிறார். ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய சோத்தரிக்கப்பட்டவர் துதிக்க பார்த்திருக்கிற அவர் தேவனை நீங்கள் 1 மணி நேரம் குடும்பமாக இருந்து சோத்திரம் பண்ணி பாருங்கள். இந்த அற்புதத்தை உங்களால் காண முடியும். என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னதை போல அங்கே நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு துதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின்படி அற்புதங்களை செய்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே.